ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தனியார் பள்ளியில் 25% இடஒதுக்கீடோடு கூடிய பள்ளி மாணவர்கள் சேர்க்கைக்கான RDE அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்ற டீட்டெயிலை நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு rde.tnschool.government.in அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நமக்கு ஆர்டியோடைய லிங்க் வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோன்னா ஆர்டி அப்ளிகேஷனுடைய ஹோம் பேஜ் நம்மளுக்கு வரும். அந்த ஹோம் பேஜில் நமக்கு வந்து வியூ ஸ்கூல் லிஸ்ட், கான்டாக்ட் அஸ், ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெஸ்யூம் அப்ளிகேஷன், அப்புறம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இந்த ஹோம் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த ஸ்கூல்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலை பார்க்கலாம். வியூ ஸ்கூல் லிஸ்ட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எந்தெந்த ஸ்கூல்ஸ் நமக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை இது உள்ளே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணோன்னா அது உள்ளே போயிட்டு நமக்கு செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஸ்கூல்ஸ் இந்த RDEக்கு எலிஜிபிள் அப்படின்ற டீட்டெயில்ஸு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம பேக் போய் ஹோம் போய் கான்டாக்ட் அஸ் அப்படின்ற பேஜில் போனோன்னா அதில் நமக்கு என்னென்னா RDE அப்ளை பண்ணும்பொழுது சப்மிட் ஆகலை, இன்னும் ஏதாவது சர்வர் ப்ராப்ளம் அப்படின்னும் பொழுது நமக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு விழுப்புரம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நம்மளுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நம்மளுக்கான சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். திருப்பி ஹோம் பேஜ் போகலாம். ஹோம் பேஜ் போனோன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்ற டீட்டெயிலை பார்த்துக்கலாம். அப்ளிகண்ட்டோடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்றும், பர்த் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு வந்து அப்ளிகண்ட்டுக்கும் தேவை, பேரண்ட்ஸ்க்கும் தேவை. அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட், அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது டிசபிள் கேட்டகரி சர்டிஃபிகேட் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இது ரெஸ்யூம் அப்ளிகேஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னா, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்ளிகேஷன் நம்பர்லாம் வந்துட்டதுக்கப்புறம் நம்ம ஏதோ டாக்குமெண்ட் வைக்காமல் அப்படி இருக்கிற அப்ளிகேஷன்ஸை திருப்பியும் சப்மிட் கொடுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் ரீசம் அப்ளிகேஷன் அப்படின்ற பேஜ். இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்ளிகேஷன் உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே நம்மளுக்கு மொத்தம் அஞ்சு கேட்டகரியில் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் வந்து பேரண்ட் டீட்டெயில்ஸ், நெக்ஸ்ட் அட்ரஸ் டீட்டெயில், 4th ஒன் டாக்குமெண்ட்ஸ், 5th ஒன் செலக்ட் ஸ்கூல்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுடைய நேம் அடிப்போம். பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி குழந்தைங்களுடைய நேம் அடிக்கணும். மேல், பிறந்த தேதி வந்து மந்த், டேட், இயர் அப்படி தான் அடிக்கணும். மாற்றி அடிக்கக்கூடாது. மந்த் வந்து அடித்தாச்சு. இப்போ வந்து பாஸ்வேர்டுன்றது நம்ம செட் பண்ணுறது தான். நம்மளே ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு நம்ம அப்ளிகேஷனுக்கு செட் பண்ணிக்கணும். அடுத்ததாக ரிலீஜியன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து, கிறிஸ்டினாக இருந்தால் கிறிஸ்டின், முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம், அதர்ஸ் எதுவாக இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஹிந்து கேட்டகரி செலக்ட் பண்ணுறோம். கம்யூனிட்டியும் அப்படி தான், நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் கொடுத்துக்க வேண்டியதான். ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிட்ட நம்ம இங்கே டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போதே நம்ம எலிஜிபிளாக இல்லையா அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இங்கே நம்மளுக்கு வந்துடும். இங்கே டேட் ஆஃப் பர்த் வந்து நம்மளுக்கு வந்து எல்கேஜிக்கு வந்து 31/7/2017 31/7/2018 இருக்க, அதாவது 18 டேட் ஆஃப் பர்த் இருக்கிற குழந்தைங்க மட்டும்தான் எல்கேஜிக்கு எலிஜிபிள். அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து 31/7/2015 31/7/2016 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிள் நமக்கு.
நம்ம இங்கே வந்து இதே வந்து ஜூலைக்கு முன்னாடி, அதாவது ஜூலை 31க்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருந்தோன்னா இங்கே எல்கேஜின்ற ஆப்ஷன் நம்மளுக்கு வந்திருக்காது. நம்ம அதுக்கு அடுத்திருக்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்தனால இங்கே எல்கேஜி அப்படின்றது அதுவே வந்துடுச்சு. இமெயில் ஐடி இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை, இது ஆப்ஷனல் தான். ஓகே, இது முடிச்சுட்டு நம்ம சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்தோடனே அப்ளிகேஷன் நம்பர் வரும், அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி கிளிக் ஹேர் டு லாகின்ல போயிட்டு இதை அப்ளிகேஷன் நம்பரை போட்டு நம்ம செட் பண்ண பாஸ்வேர்டை போட்டுக்கலாம். போட்டு லாகின் கொடுக்க வேண்டியதுதான். லாகின் கொடுத்தோன்னா உள்ளே போகும். இப்போ வந்து செகண்ட் ஸ்டேஜ் பேரண்ட்ஸோட டீட்டெயில் கேட்குது. பேரண்ட்ஸ் டீட்டெயிலில் வந்து நம்ம ஃபாதர் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எந்த டீட்டெயில் நீங்கள் வைக்கிறீங்களோ, யாரோடது, அதாவது தந்தையுடைய ஆதார் கார்டு வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே தந்தையை செலக்ட் பண்ணிக்கணும். அம்மாவோட ஆதார் கார்டு வைக்கிற மாதிரி இருந்தால் இங்கே அம்மா செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம இப்போ ஃபாதரே வைக்க போகிறோம். ஸோ ஃபாதர் டீட்டெயில் போட்டுப்போம். அப்பா பேர் போட்டுக்க வேண்டியதுதான். அப்பா பேர் கேட்குது. அப்பா பேர் போட்டோடனே அவர் என்ன வேலை செய்கிறாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் அது போட்டுக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் செல்ஃப் எம்ப்ளாய்டு டிக் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஜாப்னால் அதை போட்டுக்கலாம். நம்ம அதர்ஸில் போட்டுக்கலாம். இங்கே இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க, அதில் உங்களுடைய ஆண்டு வருமானம் என்ன இருக்கோ அதை வந்து இங்கே போடணும். அடுத்து வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். இது வந்து 3 கேட்டகிரியாக இந்த விண்ணப்பத்தை பிரிச்சிருக்காங்க. வீக்கர் செக்ஷன், டிஸ்அட்வான்டேஜ் குரூப், ஸ்பெஷல். அப்படின்னா வீக்கர் செக்ஷன்னா இன்கம் பேஸ் பண்ணி போடுறது, டிஸ்அட்வான்டேஜ் குரூப்புன்றது கம்யூனிட்டி பேஸ் பண்ணி போடுறது, டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் அப்படின்றது வந்து இந்த மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டுக்காக அதுக்கு முன்னுரிமை இருக்கும்ல, அது மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட் போடுறதுக்காக இந்த 3 செக்ஷன். நான் வந்து வீக்கர் செக்ஷனில் போட போகிறேன். ஸோ வீக்கர் செக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் கொடுக்க வேண்டியதுதான். சேவ் கொடுத்தோடனே அட்ரஸ் டீட்டெயில் போயிடும். அட்ரஸ் டீட்டெயில் போயிட்டோடனே நம்ம நம்மளுடைய ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸ் அடிக்க வேண்டியதுதான். அட்ரஸ் அடிச்சுட்டு உங்களுடைய பின்கோடு அடிக்கணும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் உங்கள் ஏரியாவுடைய பின்கோடு அடிச்சிங்கன்னா பின்கோடு அடிக்கணும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கிறாச்சு. இங்கே உங்கள் அட்ரஸோடைய லேண்ட்மார்க் இதுதான் முக்கியமானது. இது எதுக்காகனா இந்த லேண்ட்மார்க்கை பொறுத்து தான் நீங்கள் நியர்பையில் இருக்க ஸ்கூலை செலக்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம லேண்ட்மார்க்கை வந்து கரெக்டாக வைக்கணும். இப்போ நான் என்னுடைய நான் சிவன் கோயில் தெரு விழுப்புரம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு நியர்பையாக நம்மளுக்கு என்ன லேண்ட்மார்க் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம கொடுக்க முடியும். இப்போ நான் வந்து எனக்கு நியர்பையாக விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு இருக்குது, அதை நான் கொடுத்துருக்கேன். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கொடுத்து சப்மிட் பண்ணேன்னா இந்த லேண்ட்மார்க் வந்து கரெக்டாக போய் அங்கே நின்றுடும். விழுப்புரம் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்கும். இதை கிளிக் கெட் மேப், அந்த மேப்புக்கு அந்த லொக்கேஷன் கரெக்டாக அதுக்கு நேராக வந்துடும். இது முடித்தோடனே சேவ் கொடுத்தோன்னா கன்ஃபார்ம் அட்ரஸ் கேட்கும். நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு அடுத்து போனோன்னா ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோட்டோ கேட்கும். அடுத்து ஸ்டூடெண்ட்டோடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்கும். பேரண்ட்டோடைய ஏதாவது அடையாளத்துக்கு ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் கேட்கும். அதை நம்ம ரேஷன் கார்டு வைக்கலாம், இல்லை பேரண்ட்ஸோடைய ஆதார் கார்டும் வைக்கலாம். அதே மாதிரி இங்கே அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் ரேஷன் கார்டு வைக்கலாம், ஸ்டூடெண்ட்டுடைய ஆதார் கார்டும் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீக்கர் செக்ஷனில் அப்ளை பண்ணதுனால இங்கே நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா வருமான சான்றிதழ் வச்சா போதும்னு வந்திருக்கு. இதுவே டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்ற செக்ஷனில் அப்ளை பண்ணியிருந்தேன்னா நம்மளுக்கு இங்கே வந்து கம்யூனிட்டி கொடுத்துருப்பாங்க. இதேமாரி வீக்கர் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் செக்ஷன் ஸ்பெஷல்னு இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்டிருந்தால் இங்கே ஒரு கேட்டகரி வந்திருக்கும் அதுக்காக. ஓகே, இது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்.
உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் என்கிட்ட இருந்த ஃபோட்டோ பிக்கு வச்சுருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு போகணும். நெக்ஸ்ட்டு போனோன்னா நான் நியர்பை ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் கொடுத்ததுனால நியர்பையில் எனக்கு இருக்கிற ஸ்கூல் லிஸ்ட் எல்லாம் வந்திருக்கு. அதில் நம்ம எந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக போட போகிறோம் அப்படின்றத நான் வந்து ராமகிருஷ்ணா மிஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதை கொடுத்துட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்கூல் லிஸ்ட் எல்லாம் வரும். நம்ம மினிமம் 5 ஸ்கூல் செலக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ராமகிருஷ்ணா, செகண்டு சரஸ்வதி, அடுத்து சாரதா வித்யாலயா, அடுத்து ஆச்சாரியா மந்திர். 4 ஸ்கூல் மட்டும் எனக்கு போதும். ஸோ நான் 4 ஸ்கூல் நிறுத்திக்கிறேன். அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணிட்ட பிறகு சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தோடனே நான் பண்ண ஸ்டூடெண்ட்டோடைய அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ப்ரிவ்யூ பார்க்க சொல்லி வந்திருக்கோம். நீங்கள் நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இந்த அப்ளிகேஷனில் ஃபில் ஆகிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்க வேண்டியதான். கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஸ்கூல் எந்தெந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலும் இதில் வந்துடும். இதை முடிச்சுட்டு இதை நம்ம ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்க வேண்டியதுதான்.